வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாட்களாக எனது சொந்த வேலையின் காரணமாக நம்மளுடைய பதிவை போடவில்லை. இன்றைய தினம் நாம் எல்லோருக்கும் தேவையான மிகவும் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச இருக்கிறோம். என்ன விஷயம் என்று பார்த்தால், கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஷேப் ஆகி கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது புல் மார்க்கெட்டா பேர் மார்க்கெட்டா, இல்லை எந்த செக்டாரை வாட்ச் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த டிவியை திறந்தாலும் சரி, எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் சரி, எல்லோரும் இதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வேண்டிய கிளாரிட்டி எனக்கு தெரிந்தவரை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட் வைஸ் ப்ரீ கோவிட் லெவல் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன். எல்லாமே நமக்கு வாழ்க்கையே ஒரு கம்பேரிசனில் தானே போகுது இல்லையா? ஸோ அதுமாரி மார்க்கெட்டை அதுமாரி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நிஃப்டி 15 கரண்ட் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அரௌண்ட் 23 டைம் இருக்குங்க. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் அந்த ப்ரீ கோவிட் லெவலில் பார்த்தோன்னா அது 26.5 டைமாக இருந்திருக்கிறது. ஸோ அதனால் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இன்னும் பீக்கே வரலை. பீக் வந்த அப்புறம் தான் அது பீக் இல்லையா நம்ம தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகணும் இல்லையா? அதை ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, மார்க்கெட் மூவ்டு ஃப்ரம் த பட்ஜெட் இம்பேக்ட் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா, இப்போ எல்லாருடைய கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெட்டர் மான்சூன். ஸோ இது இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், இரண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் சைக்கிள் த்ரூஅவுட் த குளோபல். இப்போ கனடா, யூரோப் மற்றும் ஜப்பான் இது ஒண்டி பார்த்தா போகாது, இங்கிலாந்து பார்த்தா போகாது, நாம் யூஎஸ்ஸையும் பார்க்க வேண்டும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் சைக்கிள் இதுவும் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருக்கக்கூடும் என்று எதிர்கொள்ளலாம். ஸோ மெயினாக இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கனாக்க, இந்தியாவுடைய ஹெட்லைன் மார்க்கெட்ஸ்னு சொல்லக்கூடிய பிராடர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டில் ஒரு பெட்டராக தான் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் செக்டர் ரொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஆஃப்டர் த பட்ஜெட், அது ஒரு பெரிய ஒரு பிளேயை பண்ணக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செக்டர் ரொட்டேஷன்னா என்ன சார், அது எப்படி ஆகும்னு கேட்டிங்கனாக்க, பட்ஜெட்டுக்கு பிறகு பட்ஜெட்டில் சில துறைகளுக்கு அதிகமான ஊக்களிப்பு இருக்கும், சில துறைகளுக்கு குறைவாக இருக்கும். ஸோ ஊக்களிப்பு அதிகமாக இருக்கக்கூடியது, அதனுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதேமாரி பார்த்தோன்னா, அலோகேஷன் டு த ரூரல் ரெக்கவரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கிராமங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெக்கவரி அதிகமாக இருக்கிறது. நான் நேற்றைய தினம் ஒரு சாம்பிள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஈவன் இந்த பிரதான் மந்திரி ஸ்கீமில் வீடு கட்டி கொடுக்குறாங்கல்ல, அது பார்த்திங்கன்னா எல்லா கிராமங்கள்லேயும் மறுபடியும் பயங்கர ஆக்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டாவது, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக போட்டு, கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய சிமெண்ட் ரோடு அவ்வளோ அருமையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸு, இது ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் அதாவது இதுலேருந்து என்ன நம்ம எடுத்துக்கலான்னா, ஒரு இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் டொமஸ்டிக் சைக்கிள் அது ஸ்லோவாக ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி அந்த டொமஸ்டிக் சைக்கிள் கேபிட்டல் இன்ஃப்ளோ சற்று அப்படின்னு சொல்கிறது ஒரு அணைக்கட்டுக்குள்ள அப்படின்னு நின்று இருந்தது. இப்போ திருப்பி அந்த ஃப்ளோ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா, ஸோ மார்க்கெட்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கிறதுனால, ஸோ மார்க்கெட் ஒரு மல்டி மூவ்மெண்ட் வேஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை மல்டி அசட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கும், கோல்டு சில்வர் ETF நல்லா இருக்கும். செக்டரை பொறுத்தவரை பார்த்தோன்னா, ஆட்டோமொபைல், மெட்டல், பவர், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இதெல்லாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ப்ராடர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடும். ஏன்னா இதோட இந்த PLI ஸ்கீமை ஒத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமும் நன்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த லெவலில் நீங்கள் ஒரு பாட்டம் அப் ஸ்டாக் செலெக்ஷனோட உங்கள் அப்ரோச்சை தொடங்கலாம். ஸோ இறங்க வாங்கிக் கொள்வது நன்கு இருக்கக்கூடும். நாளைய தினம் நண்பர்களே, சிறப்பு பதிவிலே அடுத்த வாரம் எப்படி இருக்கும்,
என்னென்ன பங்குகளை பார்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.